இது ரிஷப ராசிக்கான மார்ச் 1 முதல் 7 வரையிலான வாராந்திர ராசி பலன்களின் ஒரு சுருக்கமான பார்வை. 2026ஆம் வருஷம் மார்ச் முதல் வாரத்துல உங்களோட உறவுகள், நிதிநிலை, அப்புறம் நீங்க சந்திக்க போற சில சவால்கள் பத்தின ரொம்பவே முக்கியமான விஷயங்களை நாம இப்போ பார்க்க போறோம். முதலாவது, உங்க உறவுகள் மற்றும் நிதி முன்னேற்றம் பத்தி பார்க்கலாம். இப்போ செவ்வாய் கிரகம் 11ஆம் வீட்டுக்கு போறதால உங்க நண்பர்கள் மூலமாவும் குழுப்பணி மூலமாவும் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவும் சிறப்பான வெற்றியும் கிடைக்கப் போகுதுன்னு. ஆனா கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்க நண்பர்கள் வட்டத்திலேயே சில மறைமுக எதிரிகள் இருக்க வாய்ப்பிருக்கு. அதனால ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம கொஞ்சம் யதார்த்தமா நடந்துக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மார்ச் 3 மற்றும் 4 தேதிகள்ல சுக்கிரன் ஷரஃபே ஜோஹ்ரா அப்படிங்கிற உச்ச நிலையில இருக்காரு. இதனால உங்க கல்யாணம் மற்றும் பண விஷயங்கள்ல ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா மார்ச் 6 அப்புறம் சுக்கிரன் இடம் மாறுறதால உங்க பணியிடத்துல கூட வேலை செய்யறவங்க கிட்ட கோபப்படுறத கண்டிப்பா தவிர்க்கணும். அப்புறம் வெறும் பகல் கனவு மட்டும் காணாம உடனே களத்துல இறங்கி வேலை செய்யணும். இறுதியாக, மார்ச் 3 அன்னைக்கு நடக்க போற சந்திர கிரகணம் உங்களோட தகவல் தொடர்பு மற்றும் சின்ன சின்ன பயணங்களை பாதிக்கும் அப்படிங்கறதால முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தவிர்த்திடுங்க. முக்கியமா உங்க காதல் துணை இல்லனா நிச்சயிக்கப்பட்டவர்கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் தேவை. உங்களோட அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரிக்க ப்ளூ டோபாஸ் இல்லனா ஒயிட் டோபாஸ் மாதிரி கற்களை நீங்க அணையலாம். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு அட்டகாசமான நிதி மற்றும் உறவு வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தாலும் பேச்சுல நிதானமும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதும் தான் உங்க வெற்றிக்கான உண்மையான திறவுகோல்.